ரொம்பவே சுவையான பாய் வீட்டு பிளெயின் குஸ்கா பண்ணலாமா? 2 கப் அரிசியை நீங்கள் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இது நம்ம செய்கிற நேரமும் கம்மி, அதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். ஸோ அப்படியே முஸ்லீம் வீட்டில் செய்கிற பிரியாணி மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற வச்சுருங்க. ஸோ நம்ம செய்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சா போதும். ஸோ பேன் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நெய் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுமே ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நீங்கள் பட்டை, கிராம்பு, ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி அது நல்லா ரோஸ்ட் ஆக விடுங்க. ஸோ அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம 3 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேகிறதுக்காக உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கண்ணாடி பதம் வரணும். இந்த டைமில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லா ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த டைமில் நம்ம பச்சை மிளகாய் ஒரு 4-5 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நான் 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே சாஃப்டாக ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதோட அரோமா வெளியே வரும்ல, ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர டைமில் நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருந்தேன், அது கிளிப்பு நான் எடுக்க மறந்துட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திக்கான கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. திக்கான தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தயிர் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அந்த தயிர் மசாலா கலந்து நல்லா வர மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 கிளாஸுக்கு நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ அந்த தண்ணி ஊற்றிட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம், உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா கொதிக்கணும். ஸோ நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லெமன் புழிஞ்சு விட்டுக்கணும். ஸோ 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை அப்படியே வச்சுருங்க. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல ஒரு பாயில் பண்ண விடுங்க. ஸோ இந்த டைமில் நம்ம நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் உப்பு நான் சொன்ன மாதிரி செக் பண்ணிவிட்டு நான் போட்டுட்டேன், நீங்களும் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அரிசியை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணி இந்த அரிசியும் தண்ணியும் நமக்கு ஒரே மாதிரி வரணும். ஸோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சமாக கொதிக்க விடுங்க. ஸோ கொஞ்சமாக கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி அரிசி கொஞ்சமாக வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, சாதம் உடஞ்சிரும். ஸோ இப்போ நம்ம குக்கரில் லிட் போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ 1 விசில் வந்துடுச்சு. இப்போ நான் ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்க்கவே எவ்வளோ டெம்ப்டிங்காக ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இது கண்டிப்பாக முஸ்லீம் வீட்டில் செய்கிற பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதை நீங்கள் ரைத்தாவோட சாப்பிடும்போது அவ்வளவு சுவையாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்களே டேங்க் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் செய்யும்போது நான் சிக்கன் இல்லையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க, இது சிக்கன் போட்டால் எப்படி இருக்கும் அதே டேஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.